தமிழ்நாட்டு மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள். நமக்கு இப்போ இன்றைக்கி அரசாங்கம் அதாவது கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு திட்டத்தை தீட்டி கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி அது பொது நலமாக இருக்கிற மாதிரி தெரியல, சுயநலமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நூலகம், ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு பூங்கா இதை திறக்கிறதுக்கு பெயர் இப்போ பரவலாக முன்னோர்கள் படிப்படியாக அந்த ஆட்சி ஆண்டுக்கிட்டு வந்தவங்க அப்படி அது போராளிகள், இந்த இனத்துக்காக போகிறவங்க, இந்த நாட்டுக்காக போகிறவங்க, அவங்க பேரை வச்சுக்கிட்டே இப்போ ஆள்றவங்க பேரை வச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க நம்ம காசுலேயே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கலைஞர் பூங்கா, கலைஞர் நூலகம், கலைஞர் விளையாட்டு மைதானம், இப்படி ஜல்லிக்கட்டு மைதானம் அப்படின்னு இப்போ எல்லாமே வச்சு பூரா மைதானமாக்கிட்டுருக்காங்க. மைதானமாக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு பேர் இடத்துக்கு வச்சு இது பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துக்கு பேர் அரசாங்க கெஜெட்டில் கலைஞர் நூலகம் தான் இருக்கும், கலைஞர் விளையாட்டு மைதானம் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி எல்லாமே அவங்க தான் அப்படியே வாழ்ந்த மாதிரியும், மற்றவங்க யாரும் இங்கே வாழாத மாதிரியும், இவங்க தான் எல்லாத்தையுமே தொடங்கி வச்ச மாதிரியும், எல்லாம் இது பண்ண மாதிரியும் அவங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. அதாவது ஆவின் பால், ஆந்திராவின் பால், அது தமிழ்நாட்டுக்கு ஊற்றிக்கிட்டு இருக்குது பால். அதுக்கும் நிறுவனம் நிறுவி அங்கங்கே அதுவும் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. நல்லா சிந்திச்சு பாருங்கள். உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? நான் சொன்னேன்றதை மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.